வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் கொல்லப்பட்ட துயர சம்பவத்திற்கு பிறகு செவ்வாயன்று புதுச்சேரியில் நடைபெற்ற ஒரு பெரிய பொது நிகழ்வில் திவிகே தலைவர் விஜய் உரையாற்றினார். வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பும் என்று அவர் அறிவித்தார். 2026 தேர்தலில் திமுக அரசு தெளிவான பின்னடைவை சந்திக்கும் என்று விஜய் நம்பிக்கையுடன் கூறினார். ஆளும் கட்சி பொறுப்பேற்கப்படுவதை மக்களை உறுதி செய்வார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய விஜய், திமுக பெரும்பாலும் மக்களின் நம்பிக்கையை பெறுவது பின்னர் அவர்களை தவறாக வழிநடத்துவதற்காக மட்டுமே என்று குற்றம் சாட்டினார். எதிர்கால அரசியல் தேர்வுகளை எடுப்பதற்கு முன்பு வாக்காளர்கள் இந்த முறையை நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் கடந்த கால அரசியல் முன்னேற்றங்களை விஜய் நினைவு கூர்ந்தார். முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் 1977 தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கத்தை அமைத்தார். ஆனால் புதுச்சேரி 3 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சியை தேர்ந்தெடுத்தது என்பதை குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்கள் பல தசாப்தங்களாக தன்னை ஆதரித்து வருவதாகவும், தமிழ்நாட்டிற்காக பேசுவது போலவே அவர்களுக்காகவும் தொடர்ந்து பேசுவார் என்றும் அவர் கூறினார். போலீஸ் கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் பேரணியில் விஜயை காண ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர். இந்த குழப்பத்தின் மத்தியில் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய ஒருவரை கைது செய்தனர். பின்னர் அவர் மாவட்டச் செயலாளர் ஒருவரின் தனிப்பட்ட பாதுகாவலர் என்று அடையாளம் காணப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசை விஜய் பாராட்டினார். இது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான நிர்வாகத்தைப் போலல்லாமல் நியாயமானது மற்றும் நடுநிலையானது என்று கூறினார். தமிழ்நாட்டின் ஆளும் கட்சி புதுச்சேரியின் ஆட்சி பாணியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் அவர்கள் அத்தகைய மாற்றங்களைச் செய்வார்களா என்று அவர் சந்தேகிக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசை விமர்சித்த விஜய், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார். மத்திய அரசு இப்பகுதியின் வளர்ச்சியை ஆதரிக்கவில்லை என்றும், அரசாங்கங்கள் தமிழ்நாட்டையும் புதுச்சேரியையும் தனித்தனியாக பார்க்கக்கூடும் என்றாலும், மக்கள் தங்களை ஒற்றுமையாக கருதுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.